ராக பணிந்து போற்றி வணங்கி சத்குருநாதரின் பேரருளால் நாம வாய்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தை முடிச்சிருக்கோம். இன்னைக்கு வெகுளாமை அப்படிங்கிற புதிய அதிகாரத்தை நம்ம படிக்கணும். இந்த இடைவெளி வாய்மையில என்ன படிச்சோம் அப்படின்னு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமா வாய்மை அப்படிங்கிற அந்த பண்பை நம்ம எப்படி அது ஒரு விரதம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். யாருக்கு விரதம் அப்படின்னா துறவு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அருளுடைமை தொடங்கி எல்லாமே விரதமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பரிமேலழகர் சொல்லியிருக்கார். இந்த துறவு அப்படிங்கிறது முழுமையாக ஒருவர் அந்த துறவின் பயனை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில குணநலன்களை அவர் வளர்த்து கொள்ள வேண்டும். அது ஒரு கான்ஸ்டன்ட் எஃபர்ட்டா அதுக்காக தான் அதுக்கு விரதம்னு பேர் கொடுக்கறது. விரதம்னு சொன்னா என்ன, நம்ம இந்த மாசம் இருப்போம், அடுத்த மாசம் இருக்க மாட்டோம், இந்த வாரம் இருப்போம், நமக்கு நினைச்சப்போ இருப்போம், அப்படி கிடையாது இல்லையா? விரதம்ங்கிறது ஒரு ஒரு பர்டிகுலர் இடைவெளியில பர்டிகுலர் விஷயத்த பொறுப்பா பண்றது. அப்படிதான் அது விரதம் அப்படின்னு நமக்கு நமக்கு சாதாரணமான விரதம்ங்கிற பொருளே அதுதான். அப்ப நம்ம இது துறவு வாழ்க்கைக்காக ஒருவர் தன்னை தயார் செய்து கொள்கிறார், துறவுக்காக தன்னை தயார் செய்து கொள்கிறார். எதுக்கு துறவு எடுக்கிறார்? பொழுது போகலன்னு துறவு எடுக்க மாட்டாங்க. முக்திக்காகத்தான் துறவு எடுக்கிறது. முக்திக்கு வேண்டிய முக்திக்காக படிக்கிறதுக்காக டைம் வேணுங்கிறதுக்காக தான் துறவு எடுக்கிறது. நம்ம கீதையில படிச்சிருப்போம். துறவு எடுத்தாலும் சரி, துறவு மனப்பான்மையில் இல்லறத்தில் இருந்தாலும் சரி, இவங்க 2 பேருக்குமே நிஸ்ரேயச கராவுபவ் அப்படின்னு சொல்லியிருக்கு. சந்நியாசமாக இருக்கட்டும், கர்மயோகமாக இருக்கட்டும், இரண்டுமே ஸ்ரேயஸை நிச்சயமாக கொடுக்கிறது. ஸ்ரேயஸ்ங்கிறது என்னது? முக்தி. இந்த அமைதியான ஆனந்தம் அப்படிங்கிறத முறையாக அந்த கர்மயோகத்தை செய்பவனுக்கும் இல்லறத்தில் இருந்து கொண்டு நிஷ்காமமாக தன்னுடைய காரியங்களை எல்லாம் ஆற்றிக்கொண்டு வரக்கூடியவனுக்கும் அவனுக்கு எந்த ஆசையும் இல்லாமல் விருப்பு வெறுப்பும் இல்லாமல் அவன் தன்னுடைய கடமைகளை ஒழுங்கா பண்ணி கொண்டிருக்கிறான் ஈஸ்வரார்ப்பணமாக அப்படின்னா அவனுக்கு சாஸ்திரத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு மன அமைதியானது நிச்சயமாக கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் நாம இப்ப 5வது அத்தியாயத்துல படித்துக் கொண்டது. அதனாலதான் அர்ஜுனனுக்கு நீ கர்ம யோகம் பண்ணு, உனக்கு அதுதான் பெஸ்ட் சூட்டட் ஃபார் யூ அப்படின்னு கொடுத்தது எதுக்கு அப்படின்னா அதை பண்ணினாத்தான் அந்த சித்த சுத்தி அப்படிங்கிறது வரும். சித்த சுத்தி ஏற்பட்டால்தான் தான் சொல்வதெல்லாம் புரியும். குரு என்ன சொல்றாரோ அதெல்லாம் புரியும் அவனுக்கு. இப்போதைக்கு அகடமிக் இன்ஃபர்மேஷனை அவன் வாங்கிக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் அதை அவன் டுவெல் பண்ணறதுக்கு அவனுக்கு மனசுல ஒரு லீஷர் வேணும். எல்லாருக்கும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் டைம் சிரவணத்திலேயே எல்லாம் புரிஞ்சிடுறதுன்னா அது ரொம்ப சில பேருக்கு, யாருக்கோ ஒரு ஒரு லட்சத்துல ஒருத்தருக்கு வேணும்னா அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன உடனே புரிஞ்சிடுறது அப்படின்னு சொல்லணும். எல்லாருக்கும் அப்படி கிடையாது. புனః சிரவணம் குறியாத் அப்படிதான் சொல்லி இருக்கு சாஸ்திரத்துல. திரும்ப திரும்ப படிக்க படிக்கத்தான் கிளாரிட்டி நமக்கு வரும். அப்ப அதுக்கு மனசு அவைலபிளா இருக்கணும். நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, மனசோட அவைலபிலிட்டி வேணுங்கிறதுக்காக தான் இந்த விரதங்களை எல்லாம் நாம கடைபிடிக்க வேண்டியது இருக்கிறது. அப்படி இப்ப இந்த வாய்மைங்கிறதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பொய்யாமை அப்படிங்கறதுதான் முக்கியமான ஒரு விரதமாக இங்க வைக்கிறார். பொய்யாமைன்னு சொன்னா நான் பொய்யே பேசினது கிடையாது, என் வாயிலேருந்து ஒரு பொய்யே வராது, அந்த மாதிரி பொய்யாமை கிடையாது. நம்ம நிறைய அதை டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். முதல் குறள்லயே விளக்க அதனுடைய முதல் 2 குறட்பாக்கள்லயே வாய்மை என்பது என்ன அப்படிங்கறத கிளியரா விளக்கிட்டாரு திருவள்ளுவர். இந்த பொய் என்பது என்ன, உண்மை என்பது என்ன, எப்பொழுது உண்மை உண்மையாக கருதப்படும், பொய் என்பது பொய்யாக கருதப்படும், எப்பொழுது உண்மையே பொய்யாக கருதப்படும், எப்பொழுது பொய் என்பது உண்மையாக கருதும். இப்படி எல்லா வகையிலையும் நம்ம பார்த்திருக்கோம். நீங்க யாராவது மறந்து போயிட்டீங்கன்னா ரீகேப் போட்டு அந்த கிளாஸஸ் எல்லாம் நீங்க திரும்ப படிச்சுக்கோங்க. நல்லது, யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. முக்கியமா அப்ப நம்ம என்ன படிக்கிறோம்னா, தன்னெஞ்சு அறிவது பொய்யற்கலேருந்து ஆரம்பிச்சு அவர் பொய்யாமைங்கிற விஷயத்தை தான் அதிகமாக அவர் வலியுறுத்தி கொண்டு வருகிறார். இந்த பொய்ங்கிறது வாயினால சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல கலக்கிற பொய் மாத்திரம் இல்ல. வார்த்தை திடீர்னு வந்துருமா? வராது. வார்த்தைக்கு முன்னாடி ஸ்டேஜ் ஒண்ணு இருக்கு, எண்ணம்னு ஒண்ணு இருக்கு. இந்த எண்ணத்துல முதல்ல பொய் கலக்காம இருக்கணும். அப்பதான் சொல்லுல பொய் கலக்காம இருக்கும். சொல்லுல பொய் கலக்காம இருந்தாதான் செயல்ல பொய் கலக்காம இருக்கும். மனம், வாக்கு, காயம் இது 3 ஒரு நேர்கோட்டுல இருக்கணும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஒழுக்க முறைமையில முதல்ல ஒழுக்கம்னா என்ன, ஒழுகுவது என்றால் என்ன, எதை நோக்கி ஒழுகுவது அப்படின்னு நம்ம படிக்கிற போது என்ன படிச்சோம்? மனம், வாக்கு, காயம் இது எல்லாம் ஒரு நேர்கோட்டில் ஒழுகுவது போல, நெய் ஒழுக்கு போல இருக்க வேண்டும், தர்மத்தை நோக்கி இருக்கு.
அறத்தை நோக்கி இருக்கு. அப்பதான் இந்த அறம் உள்ளுக்குள்ள நல்லா உரம் போட்டு உக்காந்தாதான் இது அறமா இது அறந்தானா நான் செய்வது சரிதானா அப்படின்னு ஒரு எடை போட்டுதான் தன் நெஞ்சறிவது பொய்யற்க அப்படின்னு சொன்னது. பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும் எல்லாம் பார்த்துட்டோம் நிறைய. நம்ம வாய்மையோடைய ஒரு ஒரு முதிர்ந்த நிலை என்னன்னா பொய்யே அதாவது பொய்யாக ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவர் அப்படி வச்சுக்கோங்க. பொய்யே பேசாதவர்னு வச்சுட்டா ரொம்ப இறக்கிடுற மாதிரி இருக்கு. அந்த வாய்மைங்கிற வேல்யூவை ரொம்ப இறக்கிடுற மாதிரி. பொய்யான ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவர், நியாயமான தர்மமான ஒரு வாழ்க்கை முறையை கடைபிடிக்கக்கூடியது. இந்த செயல் தர்மம் தானா அப்படின்னு ஆய்ந்து அறிந்து இதை நான் செய்வது நல்லதா தீயதா அப்படிங்கறது தெரிந்து கொண்டு செய்யக்கூடியவர் யாரோ அவர்தான் வாய்மையை கடைபிடிப்பவராக நாம கருத முடியும். ஒரு துறவிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இம்பார்ஷியலா இருக்கு. ஒருத்தர் வேணுங்கிறவர் ஒருத்தர் வேணாங்கிறவர்னு வைத்துக் கொண்டா விருப்பு வெறுப்புக்குள்ள மாட்டிக்குவார். இல்லறத்திலேயே இம்பார்ஷியலா இருக்கணும்னு சொல்றோம். இல்லறத்திலேயே இம்பார்ஷியலா இருக்க கற்றுக்கொண்டால்தான் துறவுக்கு வரும் பொழுது உண்மையிலேயே இம்பார்ஷியலா இருக்கிறத அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதர்வைஸ் பண்ணவே முடியாது. அதனாலதான் என்ன பண்ணார் வள்ளுவர், இல்லறத்துல சில குவாலிட்டிஸ் எல்லாம் முன்னாடியே வந்து ஒரு அடிப்படையாக கொடுத்து விட்டார். என்னென்ன குவாலிட்டிஸ் கொடுத்தாரு நமக்கு? இப்ப நம்ம வெகுளாமைய படிக்க போறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, வெகுளாமைக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் எல்லாம் அங்க முன்னாடி கொடுக்கப்படுகிறது. டக்குன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டிய முதல் குவாலிட்டி என்னன்னு, பொறையுடை. இந்த வெகுளுதல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா கோபப்படு. நம்ம இப்ப வழக்கத்துல வெகுளின்னு ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு அது வந்து ஒன்றும் தெரியாதவர், அதாவது நல்லது கெட்டதே அறியாதவர் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை நாமளா சொல்லிக்கொண்டு சொல்லுக்கான பொருளை நாம மாத்தி விட்டோம். ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம்னு சொல்லி அங்க வெகுளிய முதலியே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். அறம் அப்படிங்கிற இடத்துலயே இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கார். அங்க வெகுளிக்கு என்ன அர்த்தம்னா கோபம். இப்ப கோபம் அப்படிங்கறத நம்ம கோபங்கிறதுக்கு நமக்கு வந்து எந்த சமயத்துலதான் வரும், இந்த ஆளுகிட்டதான் வரும், இந்த ரீசனுக்காக தான் வரும் சொல்ல முடியாது. அதெல்லாம் மனசினுடைய பிரபாவத்தை பொறுத்து இருக்கு. அப்பப்ப மனது எப்படி இருக்கிறதோ அப்படியெல்லாம் அது தன்னுடைய கொண்டிருக்கிறது இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்னா எப்பொழுதுமே பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்றுன்னு சொன்னார். இங்கேயும் அதே மாதிரி ஒரு 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 குரலை கொண்டு வர்றது. நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஒரு வேல்யூ எடுக்கும்போது அந்த வேல்யூவை பத்தி இல்லறத்துல ஒண்ணு சொல்லியிருக்கா, திரும்ப துறவரத்துல வர்றாருன்னா பொழுது போகாமையா எழுத மாட்டாரு. இந்த மாதிரி இல்லறத்துல நீ கடைபிடிக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு வந்து லூப் ஹோல்ஸ் எல்லாம் இருக்குமப்பா, அலவுடு உனக்கு. ஆனா இங்க உனக்கு அலவுடு கிடையாது. இங்க வந்து நீ யான் எனது எனும் செருக்கே இருக்கக்கூடாது. அங்க நீ வந்து யான் லிமிட்டடா வச்சுக்கணும், அவ்வளவுதான். எனதுங்கிறதும் நான்கிறதும் அங்க குறைத்து கொண்டே வர வேண்டும். இங்க அறவே நீக்க வேண்டும். இதெல்லாம் நீங்க நம்ம ஃப்ரீயா இருக்கிறச்சே நம்ம யோசிச்சு பார்க்கணும். என்னது இல்லறத்துக்கும் துறவரத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நாம காஷாயம் போட்டு கொண்டாதான் நாம வந்து இல்லை எனக்கு முக்தி தான் கோல் அப்படின்னு சொன்னா நான் காஷாயமே போட்டுக்கலனா கூட என் மனம் துறவுபடலாமே. அதைத்தான் வள்ளுவர் சொல்லி கொண்டிருக்கிறார். நீ உன் மனம் துறவுபட வேண்டும். அந்த துறவு பற்றாதான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அனாவசியமான விஷயங்கள்ல ஆசையோ ஒரு ஈர்ப்போ நமக்கு இருக்காது. அனாவசியமான விஷயங்கள் ஈர்ப்போ இருக்காதுங்கிறத காட்டிலும் மூட் பிளக்சுவேஷன்ஸ் ரொம்ப இருக்கக்கூடாது. மூட் பிளக்சுவேஷன்ஸ் இருந்ததுன்னா அப்புறம் வந்து இந்த துறவுக்கு நம்மளே எடுத்துக்கோங்களேன். நம்ம ரொம்ப மூட் பிளக்சுவேஷன்ஸோட இருந்தோம்னா என்ன சொல்லுவாங்க, ஆமா பெருசா திருக்குறள் கிளாஸ் ஒண்ணுதான் கேடு, வாரம் உட்கார்றதுல ஒண்ணும் குறைச்சல் இல்லை, என்னத்த படிச்ச நீ இப்படி எரிஞ்சு விழுற எங்க மேல அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? கேட்பாங்க. படிக்கிறோம் அப்படின்னாலே நம்ம ஒரு அறிவிப்பை கொடுக்குறோம் எல்லாருக்குமே. நான் படிக்கிறேன் அப்படிங்கிற அறிவிப்பு இருக்குதுல, அதுல என்ன அறிவிப்பு இருக்குன்னா நான் படிக்கிறதுனால அதாவது நான் இருக்கா நான் என்ன பெரிய கெட்ட பர்சனா அப்படி இல்லை. எல்லார்கிட்டையும் குட் அண்ட் பேட் சைடு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் அந்த பேட் சைடை செதுக்கிறதுக்காக தான் நமக்கு வந்து இந்த அறநூல்கள்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது. யாருமே பியூர் பர்ஃபெக்ட் பர்சனா இருக்கவே முடியாது வாழ்க்கை. அப்படித்தான் நம்ம இதிகாச புராணங்கள் எல்லாத்துலயும் வர கேரக்டர்ஸே அப்படிதான் அமைச்சிருக்காங்க. எங்கேயும் நாம வந்து பிரைட் எடுத்துக்க முடியாது. இதுதான் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எல்லாம் பிரைட் எடுக்கவே முடியாது. ராமனை ஒரு விதமா படிச்சிருக்காங்க, கிருஷ்ணனை ஒரு விதமா படிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் தெய்வங்கள் தான்.
இது ஒரு விதத்தை காட்டுறது, அது ஒரு விதத்தை காட்டுறது. இதுதான் பர்ஃபெக்ட்னு எப்படி சொல்ல முடியும்? இது ஒரு தர்மத்தை சொல்ல வந்திருக்கு, அது வேற ஒரு தர்மத்தை சொல்ல வந்திருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால நமக்கு ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம, இவங்க இப்படித்தான் இருக்கணும், அவங்க அப்படித்தான் இருக்கணும், நான் போட்டிருக்கிற ஃப்ரேம்குள்ள அவன் ஃபிட் ஆகணும்னு நினைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா நமக்கு கோபம் ஜாஸ்தி. அதனால இந்த முதல்ல நம்ம கடைபிடிக்க வேண்டியது பொறுமை, பொறையுடைமை. அதுக்கப்புறம் இந்த பொறையுடைமையை வச்ச இடம் பாத்தீங்கன்னா பிறனில் விடையாமைக்கு அடுத்தது வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அழுக்காராமை. அழுக்காராமை எதுக்கு சொன்னார் அவர்? இன்னொரு ஒருத்தரை பார்த்து அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்தோ, அவர்களுடைய சந்தோஷத்தை பார்த்தோ நீ எதுக்கு பொறாமப்பட்டு கொண்டு உனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை வைத்துக் கொண்டு நீ சந்தோஷமா எந்த பாருங்க. பொறாம இருந்தா கோபம். இன்னொருத்தரை ஜெயிக்கவே முடியல, நம்ம என்ன பண்ணாலும் அவன் நமக்கு மேல போய்கொண்டே இருக்கிறானே அப்படின்ற எண்ணம் வந்து இப்ப இது மாதிரியான இது இது அடுத்தவனுடைய வளர்ச்சி பொறுக்காததுனால கோபம் வருது, அடுத்தவனுடைய செயல் பொறுக்காததுனால கோபம் வருது. கோபம் வருதுனால நம்ம என்ன பண்றோம்? வாயில கண்ட வார்த்தை வருது, என்னென்னவோ வார்த்தை. அந்த வார்த்தைக்கெல்லாம் டிக்ஷனரியில அர்த்தமே இருக்காது. டிக்ஷனரியில கூட இல்லாத ஒரு வார்த்தையே நம்ம மனசு எப்படி பேசுறதுன்னா எங்க இருந்தோ பிக்கப் பண்ணிட்டு வருது. அது வாசனை எங்கேயோ யாரோ பேசினதெல்லாம் சேவ் பண்ணி அப்ப நம்ம மனசை பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தோம்னா மனசு ரொம்ப பெரிய பயங்கரமான விஷயமா தெரியுது. எதையில்லாமோ சேவ் பண்ணி வச்சு கொண்டிருக்கு. இல்லைன்னா நமக்கு எப்படி அந்த வார்த்தைகள் தெரியுது? எங்கேயோ பாக்குறோம். குழந்தைகளை வாட்ச் பண்ணி பாருங்க. நமக்கு வீட்டுல நம்மளோட இருக்கிற வரைக்கும் நம்ம கத்துக் கொடுக்குற வார்த்தைகள் தான் பேசும். போயிட்டு வெளியில ஸ்கூலு இல்ல டிவி இதுக்கெல்லாம் அது வந்து இன்ட்ரடியூஸ் ஆயாச்சுன்னா அதுக்கப்புறம் அது பேசுற வார்த்தைகள், அது அதோட பாடி லாங்குவேஜ், அது நடந்துக்கிற விதம் அவ்வளவு மாறி போகுது. ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவ்வளவு இருக்கு. இப்பதான் அதுக்கு பேர் இன்ஃப்ளூயன்சர்னு வைக்கிறாங்க. யூடியூப்ல என்னென்னத்தையோ காட்டுறவங்க பேரெல்லாம் இப்ப இன்ஃப்ளூயன்சர்னு சொல்றாங்க. இந்த இன்ஃப்ளூயன்சிங்கிறது ஆரம்பத்திலேருந்து நமக்கு இருக்கு. அதனால நம்ம வார்த்தைகள் கவனமா இருக்கணுங்கிறதுக்கு தான் சொன்னார் இனியவை கூறல். இனியவை கூறல் அதுக்கு இன்னொரு காரணத்தினால கூட நமக்கு வந்து கோபம் வரும். அது என்ன அப்படின்னா இன்னொருத்தருடைய பொருள் மேல ஆசை வருது, அந்த பொருள் நமக்கு கிடைக்காம போகுது. அப்ப நமக்கு என்ன ஆகுது? ஐயோ நமக்கு கிடைக்கலையே அவன்கிட்ட மாத்திரம் இருக்கே அப்படின்னு அதை வெகுதல். அதை பண்ணாதப்பா அப்படின்னு வெக்கா 4 அதிகாரம் சொல்லியிருக்கேன். பொறையுடைமை, அழுக்காராமை, இனியவை கூறல், வெக்காம். இதெல்லாம் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணினா இந்த குறட்பாக்களுடைய கருத்துக்களை மனதில் வாங்கி கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னா அப்ப நமக்கு என்ன ஆகும்னா திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா எதுக்கு இந்த அறங்களை எல்லாம் நம்ம செய்யறோம்? மனத்துக்கண் மாசிலம் நாதல். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகுல நீரு. இப்ப என்ன நீ எதுக்காக இது எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணணும்னு கேட்டா மன மாசுகளை களைய வேண்டும். அந்த மன மாசுகள்ல ஒன்னா நாம வந்து தேட வேண்டாம். மன மாசுகள் என்ன சின்ன என்ன கொண்டாங்க அப்படின்னு அவரே கொடுத்துடுவார் அந்த லிஸ்டை. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4ம் இழுக்கா என்றது. அதுல இருக்கு இல்லையா அந்த வெகுளி, அந்த வெகுளிய மாத்திரம் எடுத்து இங்க தனியா ஹேண்டில் பண்றார் 10 குறட்பாக்கள்ல. ஏன் அப்படின்னா இல்லறத்துல வெகுளி என்பது ஓரளவுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். வெகுளி இல்லாம இருக்கணும், கோபம் இல்லாம இருக்கணுங்கிறது பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கே தவிர துறவரத்துல நீ வெகுளி என்பது இருக்கக்கூடாது, கோபம் என்பது உனக்கு இருக்கக்கூடாது. கோபமே இருக்கக்கூடாதா? எப்படி கோபமே இல்லாம இருக்கும்? யாராவது ஒருத்தர் ஒழுங்கா பண்ணலன்னா வருது இல்ல ஒரு கோபம். இப்ப எப்படி நான் அதை வந்து இது பண்றது? சுவாமி சித்பவானந்தர் சொல்வாராம், நான் கோபப்படவில்லை, நான் கோபத்தை கையாண்டு கொண்டிருக்கிறேன். அதுதான் உண்மை. கோபத்தை நம்மளால அறவே நீக்கிறதுங்கிறது முடியாது. ஆனா கோபத்தை கையாளணும். இப்ப நம்ம நிறைய செமினார் எல்லாம் போடுறாங்க, நிறைய மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் என்ன செமினார் எல்லாம் போடுறாங்க. இது ஆங்கர் மேனேஜ்மெண்ட், ஃபியர் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் ஒரு மேனேஜ்மெண்ட்ல வந்து கோபத்தை எப்படி நீ வந்து மேனேஜ் பண்ற? வராம இருக்காதே, கட்டாயம் வருது. யாராவது ஒருத்தர் ஆஹா சார் எனக்கு ஒரு துளி கூட எனக்கு கோபமே வராதுங்க அப்படின்னு சொன்னா பொய்யும் தான். அப்படி இருக்கவே முடியாது. ஏதா அது தார்மீகமான நியாயமான கோபங்களும் கூட வருமே. இப்போ அப்பாவியான மனிதர்களை கொண்டிருக்காங்க, கொன்னா கொண்டுட்டு போட்டோம் அதனால நமக்கு என்ன அப்படின்னு சொல்லுவோமா என்ன? ஒரு நியாயமான கோபம் வராதா நமக்கு? நம்மளுடைய நாட்டுல இருக்காங்களே நம்ம கூட நேற்று வரைக்கும் பார்த்து கொண்டிருந்தோமே ரத்தமும் சதையுமாக காணுமே அவனை இப்போ அப்படின்னு ஒரு கோபம் வராதா நமக்கு? அதெல்லாம் தார்மீகமான கோபம். எந்த கோபமா இருந்தாலுமே அதை ஹேண்டில் பண்ணறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அதைத்தான் வந்து வள்ளுவர் வந்து வெகுளாமைங்கிற அதிகாரத்துல வெகுளாமைன்னு சொல்றாரே தவிர்த்து நீ கோபப்படாதே அப்படின்னு அதுக்கு அர்த்தம் இல்லை.
நீ கோபத்தை சரியான விதத்துல கையாள வேண்டும். உனக்கு அது தெரிய வேண்டும். அது தெரிஞ்சாதான் கோபம் என் கட்டுப்பாட்டுல இருக்கணும். கோபத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள நான் போயிடக்கூடாது. அதுதான் கோபத்தை ஹேண்டில் பண்ணும். ஏன்னா இங்க நம்ம என்ன படிக்கிறோம்? அருளுடைமையில இருந்து ஆரம்பிச்சு யோசிச்சு பாருங்க. அருளுடைமைக்கு என்ன சொன்னார் ஆன்டிடோட்டு? புலால் மருந்து. நீ புலால் முதல்ல உன் பிளேட்ல இருந்து ஆரம்பி. அருளை உன் பிளேட்ல வந்து நல்ல இன்னொரு உயிரை வச்சு சாப்பிடாது. சோ புலால் மறுத்து விடு. அதுக்கப்புறம் தவம், அதுக்கப்புறம் கூடா ஒழுக்கம், அப்புறம் கல்லாமை. இப்படி ஒன்னொன்னா நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விரதங்கள் அனைத்தும் இந்த தவத்திற்கான விரதங்கள்னு தான் பார்க்கணும். தவ வாழ்க்கை, இந்த தவ வாழ்க்கைக்கான இந்த வாழ்க்கை முறையை கெடுத்து விட்டுரும். எது? கோபம். அது எல்லா வகையான தீமையையும் நமக்கு ஏற்படுத்தக்கூடியது. மற்ற பகை ஏதாவது இருந்ததுன்னா வெளியில இருந்து ஒருத்தன் வந்து திட்டினாலோ அடிச்சாலோ நமக்கு வெளியில தான் அது நடக்கிறது. இந்த கோபம் மட்டும் உள்ளேயே இருந்து கேன்சரஸா மாறிடும். இந்த மாற்று மருத்துவத்துல சொல்லுவாங்க, இந்த கோபம் என்பது நம்முடைய ஒவ்வொரு செல்லையும் பாதிக்கிறது. அந்த செல் அத்தனையும் அரிச்சு போய் அது கேன்சரஸா மாறி அதனாலதான் கேன்சர்ங்கிற வியாதியே உருவாருது அப்படின்னு மாற்று மருத்துவத்துல ஒரு கருத்து இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு இந்த கோபமானது நம்மளுடைய ஆழமா போறது, மனசுக்குள்ள அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு 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 விதைய விதைச்சிடுது அப்படின்னு சொன்னா, கோபம் மட்டும் தனியா விதைக்காது. அதுக்கு நிறைய துணையா இருக்கு. அதுதான் இதெல்லாம் சொன்னேன். அழுக்காறு, கெட்ட பேச்சுகள், கெட்ட சிந்தனைகள், இதெல்லாம் அடுத்தவருடைய பொருளுக்கு ஆசைப்படுவது, அடுத்தவர்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறுக்காமல் இருப்பது, இதெல்லாம் நமக்கு சேர்ந்து விடும். அதனாலதான் கிருஷ்ணர் கீதையில சொன்னார், காமம், குரோதம், லோபம், இது 3 மட்டும் விட்டுடும். ஏன்னா இது வந்து நரகத்துக்கு வாசல். யாருக்காவது நரகத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்குமா? திரிவிதம் நரகஸ்யேகம் ஆரம் நாசனம் ஆத்மனஹ. பின்னாடி சொல்றார், இந்த 14 நினைக்கிறேன், 14 காம குரோதஸ்ததா லோபஹ தஸ்மாதேதத்ரயம் த்யஜேத். இந்த 3ஐ நீ விட்டு விடு. காமம், குரோதம், லோபம். காமத்தை விடு. ஏன்னா இந்த காமம் குரோதம் இது 2 அண்ணன் தம்பிங்க சேர்ந்துதான் வரும். சேர்ந்து வந்ததோடு மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஒரு கெடுதலை பண்ணிட்டு போயிடும். அதை எங்க சொன்னார் கிருஷ்ணர்? 2வது அத்தியாயம் 62 63. த்யாயதோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஷு உபஜாயதே. நிறைய தடவை நான் ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு இந்த பாடல்கள் அநேகமா மனப்பாடம் ஆயிருக்கணும். இத்தனை நாளைக்கு அத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன். எப்படி நம்மளுடைய மனசு வந்து கெட்டு போறது? காமத்தினால ஆரம்பிச்சு, காமம், அதுல இருந்து கோபம், அதுல இருந்து நம்ம படிச்சதெல்லாம் படிச்சது மறந்து போனதுனால நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் வீணா போய், இத்தனை நாள் கட்டி காத்த இந்த மன அமைதி, மன நிம்மதி எல்லாம் போய், அதுக்கப்புறம் நம்ம என்ன காரணத்துக்காக பிறந்தோமோ அந்த புருஷார்த்தத்தை விட்டுடும். இதுக்காக நாம காமத்தையும் கோபத்தையும் கட்டாயம் ஒழிக்க வேண்டும் அப்படிங்கறத கிருஷ்ணர் சொன்னார். இன்னொரு இடத்துலயும் சொன்னார். 2வது அத்தியாயத்துல சொன்னார். 3வது அத்தியாயத்துல மறுபடியும் அர்ஜுனன் கேட்டான், எதனால் மனிதர்கள் தெரிந்தே தவறுகள் செய்கிறார்கள் கிருஷ்ணா? ஏதோ அவர்கள் தள்ளி விட்டது போல அந்த தவறுக்குள்ள ஈடுபடுறாங்களே, ஏன் அப்படி பண்றாங்க? கேன பிரயுக்தோயம், எது அவர்களை தள்ளி விடுகிறது? அந்த மாதிரி காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவ சொன்னாரா இல்லையா? அதெல்லாம் படிச்சிருக்கோமா இல்லையா? மறந்து போயிடக்கூடாது. எல்லாத்தையும் நீங்க வெகுளாமைங்கிற டாபிக் நம்ம அப்படியே இண்டிவிஜுவலா இதை மட்டும் தனியா படிக்கிறது இல்லை. இதை படிக்கிறச்சு அங்க என்ன இருக்கு, நமக்கான செய்தி அங்க என்ன இருக்குன்னு பாக்குறோம். இங்கேயே என்ன இருக்குன்னு முதல்ல பாக்குறோம். அப்புறம் இன்னொரு டெக்ஸ்ட் படிச்சு கொண்டிருக்கிறோமே, அதுல நமக்கு என்ன இருக்குன்னு பாக்குறோம். அப்ப அது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கும்போது காமத்தையும் குரோதத்தையும் பத்தி நிறைய கண்டிச்சிருக்கார். இங்கேயே வந்து நம்ம இந்த கூடா ஒழுக்கம், கல்லாமை, இதெல்லாம் எதனால வருது? இன்னொருத்தர் மேல ஆசை வருதுன்னா அது என்னது? அது இரக்கமாது கூடா ஒழுக்கம்னு சொல்லியிருக்காரு. அப்ப அது காமத்தினால. கல்லாமை, இன்னொருத்தர் பொருளை களவாடணும்னு நினைக்கிறது. களவாடுறதுன்னா ஏமாத்தி அதை பறிக்கணும்னு நினைக்கிறது. வஞ்சகமாக, அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க, வஞ்சகமாக பிறர் பொருளை கவர்வது. அப்ப அது நமக்கு ஏற்படுறதுன்னா என்ன அர்த்தம் இருக்கு? இப்ப நமக்கு மனசு வந்து தூய்மை இல்லாமல் இருக்கிறது. அந்த அறிவை வந்து மறைச்சிருக்கு. பூமே நாவிருதம் வன்னிகி யதா கர்ப்போ மலேன ச யதா தர்ஷோ மலேன ச யதோல்பேனாவிருதம் கர்ப்பஹ ததா தேனேதமாவிருதம். ஆவிருதம்
மறைத்திருக்கிறது. இந்த அறிவை இந்த 3 உதாரணங்கள் சொல்லி இப்படித்தான் மறைச்சிருக்குன்னு சொன்னது. இதெல்லாம் நம்ம படிச்ச விஷயம்தான் ஞாபகப்படுத்துறேன். ஏன் கோபப்படக்கூடாது? இதை கோபப்பட்டா நமக்கு என்ன கெடுதல் வரும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். கோபம்ங்கிறது பொதுவா நமக்கு நம்ம ஒண்ணு பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சொல்ல மதிச்சாங்க அப்படின்னா நாளடைவுல நம்ம வார்த்தையாக்க மதிக்கப்படும் அப்படின்னு ஒரு கர்வம் உண்டு. ஒருவேளை அது மதிக்கவே படலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வார்த்தைக்கு மதிப்பே இல்லையேன்னு ஒரு கோபம். நீங்க பாத்தீங்கன்னா கர்வமும் சரி கோபமும் சரி மதம் அப்படின்னு கண்டிக்கிறார். காமக்ரோத லோப மோக மத மாஸ்டர். இந்த மதம்ங்கிறது கர்வம் ரெண்டும் வரக்கூடாது. துறவிகளுக்கு அப்ப கோபமே வராதா? காமவாதிகள் வந்தாலும் க்ஷணத்தில் போம் மனத்தில் பற்றார். கைவல்யனவன் ஒரு கணம் இருக்கும்பா, அவ்வளவுதான். உத்தமே க்ஷண கோபஸ்யாத் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரே ஒரு க்ஷணம் தான் அந்த கோபம். இங்கேயே வள்ளுவரே சொல்லியிருக்க. எங்க சொல்லியிருக்க? நான் இதை சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வரணும். க்ஷணம்ங்கிற வார்த்தை நான் க்ளூ கொடுத்துருக்கேன், கீவேர்ட் கொடுத்துருக்கேன். குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தலது. 2 அர்த்தம் பார்த்தோம். யார் ஒருத்தர் குணம் என்னும் குன்றேறி நின்றிருக்கிறார்களோ, யார் ஒருத்தர் இந்த முக்தி பாதையில் இருக்கிறார்களோ, முக்தியை அடைந்திருக்கிறார்களோ, அவர்களுடைய கோபமானது ஒரு கணம் ஆனாலும் அது காத்தல் அரிது. நம்மளால அதை தாங்க முடியாது. அது ஒரு அர்த்தம். இன்னொன்னு, அவர்கள் ஒரு கணம் தான் அந்த கோபத்தை வைத்திருப்பார்கள். அதற்கு மேல் அவர்களால் அந்த கோபத்தை வைத்திருக்க முடியாது. அதுதான் நல்ல மீனிங்கா இருக்குன்னு சுவாமிஜி சொல்லுவார். அப்ப இந்த அது கோபம்ங்கிறது ஏற்படுகிறது. ஆனா அது என்ன, வந்த சுவடு தெரியாம போயிடணும். அப்படி போகணும்னா நான் என்ன பண்ணுவேன்? அப்படி போகணும்னா அந்த கோபத்தை நான் கையாள வேண்டும். நான் கோபத்தை எக்ஸிபிட் பண்ணக்கூடாது. அது என்னோட கண்ட்ரோல்ல. அது எப்படிங்க பண்ண முடியும்? என் கண்ட்ரோல்ல எப்படி கோபம் இருக்க முடியும்? இப்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் என்னன்னா, கோபம் வரும்போது கோபப்படக்கூடாது. என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? கோபம் வந்தா நம்ம கிட்ட எப்படி கண்ட்ரோல் இருக்கும்? அது பாட்டுக்கு வார்த்தை வந்துருமே. கை ஓங்கிடும், வார்த்தை வந்துரும், உடம்பு எல்லா ரியாக்ஷனும் காமிச்சிடும், என்னென்னமோ நடக்குமே கோபம் வந்தா. உங்களுக்கு கோபமே வந்தது இல்லையா? என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு என்ன கேட்கக்கூடாது. இதுக்குத்தான் பேர் என்னன்னா அவேர்னஸ். எனக்கு இப்ப கோபம் வரப்போகுது அப்படிங்கிறது என் மனசுக்கு தெரியணும். என் மனசுக்கு தெரிஞ்சாதான் நான் அந்த கோபத்தை தனித்து நிறுத்தி, எதுக்காக உனக்கு இப்ப கோபப்படணும்ப்பா? கோவப்பட்டு என்னப்பா பண்ணுவேன்? அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்னப்பா? நீ கோவப்பட்டதுக்கு அப்புறம் வரக்கூடிய ரிப்பர்கஷன்ஸ் என்னப்பா? இதெல்லாம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் நீ கோவப்படணும் அப்படின்னு இந்த மனசுக்கு நான் ஒரு 2 நிமிஷம் அட்வைஸ் பண்ணேன்னா இந்த மனசு என்ன பண்ணும்? கோவப்படுறதை விட்டுடும். அதுதான் மனசோட இது நேச்சரே அதுதான். விசாரிச்சோம் அப்படின்னு சொன்னா ஓடி போயிடும் அந்த விஷயம். அதுக்குதான் விசாரணைங்கிறது என்னது? எதுக்காக உனக்கு இது வேணும்? இப்ப இந்த கோபம்ங்கிறது என்ன? அப்ப நமக்கு சில சமயம் தோணும், வீட்டுல எவ்வளவோ சேட்டை பண்றது பசங்க எல்லாம், நான் கோவமே படாம எப்படிங்க இருக்க முடியும்? நான் அப்படியே சாந்த சக்குபாய் மாதிரி எல்லாம் இருக்க முடியாதுங்க. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நமக்கு தோணும். நமக்கு இந்த இடத்துல ஒரு அழகான புரிதல் வேணும். குழந்தைகள் சேட்டை பண்றச்சு நம்ம படுறது நம்ம ஆக்சுவலா கோபப்படக்கூடாது. கண்டிப்பா தான் காணும். அப்ப போய் கோபப்படுறது அப்படின்னு நம்ம கோபம் எல்லாத்துக்கும் ஒரு கோபம் பேசினாலே கோபம்னு நினைக்க கூடாது. சிலதெல்லாம் ஆசிரியர் நம்ம கிட்ட காட்டுறதுக்கு பேர் கண்டிப்பு. இப்ப குருநாதர் நம்ம கிட்ட கொஞ்சம் வருத்தமா இருக்காருன்னா அது அவருடைய கண்டிப்பு, அவருடைய வே ஆஃப் கரெக்டிங் இட். அப்ப நாம என்ன பண்ணணும்? அவர் என்ன நினைக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு தான் நாம முயற்சி பண்ணணும். ஆமா, அவர் எல்லாருக்கும் கோபப்பே படக்கூடாதுன்னு சொல்லுவாரு, அவர் நல்லா கோவப்படுவார் அப்படின்னு சொல்லக்கூடாது. எதுக்காக அவர் அந்த ரியாக்ஷனை காட்டுற? நாம என்ன தப்பு? குருநாதர் கிட்டயோ இல்ல ஆசிரியர் கிட்டயோ பெரியவங்க கிட்டயோ எதுக்காக அந்த கோப வெளிப்பாடு இருக்குங்கிறத பார்க்கணும். நாம அந்த பெரியவங்கிற ஸ்தானத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பு வேற, கோபம் வேறங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் சொல்றது, முதல்ல கோபம் அப்படின்னு வரும் பொழுது அதை ஃபர்ஸ்ட் போஸ்ட்போன் பண்ணணும். இப்ப வேண்டாம், நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கோவப்படணும். நாட் நவ். அதுக்குதான் நான் ஒரு டெக்னிக் சொல்லி கொடுப்பேன். 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணுங்க, உங்களுக்கு மனசு சாந்தமாயிடும். இப்ப நான் சொன்னதே வேற வார்த்தையில சொல்றாங்க, அவ்வளவு. நான் என்ன சொன்னேன்? உன் மனசை பிடிச்சி முன்னாடி நிக்க வச்சு கேளு. இப்ப நீ கோவப்பட்டு என்ன ஆக போறது? நீ கோவப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றதுனால அங்க ஏதாவது சேஞ்சஸ் வருமா? இல்ல அப்படி சேஞ்சஸ் வரலனாலும் இது நீ சொல்ற வார்த்தையினால வரக்கூடிய ரிப்பர்கஷன்ஸ் நீ ஏத்துக்க தயாரா இருக்கியா? அதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? இதெல்லாம் நம்ம இந்த மனசை கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மனசு என்ன பண்ணும்? பேசாம போய் ஒரு ஓரமா உட்காந்து, வேணாம் நான் கோவமும் படல ஒண்ணும் படல, உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு விட்டுடும்.
அப்ப இந்த அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். விழிப்புணர்வு. நான் கோவப்படுறேன் அப்படிங்கிற விழிப்புணர்வு எனக்கு இருக்கணும். நான் ஐயோ எனக்கு கண்ணு மண்ணு தெரியாம கோவம் வந்துட்டுங்க அப்படி சொல்லக்கூடாது. நான் எனக்கு எல்லா விதமான இமோஷன்ஸையும் காமிக்கும் போது எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அது என்னோட இமோஷன்ஸ்ங்கிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு. அது எந்த அளவு காட்டலாம், எந்த அளவு காட்டக்கூடாதுங்கிறது நான் தான் தீர்மானம் பண்ணேன். அம்மாட்ட பேசுற மாதிரி ஒய்ஃப்ட்ட பேச முடியாது. ஒய்ஃப்ட்ட பேசுற மாதிரி டாட்டர்கிட்ட பேச முடியாது. டாட்டர்கிட்ட பேசுற மாதிரி பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட பேச முடியாது. அப்ப நான் தெரிஞ்சுக்கிறேன்ல இந்த ஆளுகிட்ட இந்த மாதிரி பேசணும். கோபம் வரும்போது மட்டும் எப்படி அது மறைஞ்சு போயிடும்? ஏன்னா நான் கோபம் வரும்போது நான் கோபமாவே மாறிடுறேன். ஆங்கர் வரும்போது அதை நான் பிளான் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். பிளான் பண்ணிட்டேன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாமே, இந்த விஷயத்த கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாமே அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணி ஒரு பிளான்ட் எக்ஸ்பிரஷன் ஆக்கினேன்னா அது நிச்சயமாக இரு தரப்புக்கும் நல்லதை கொடுக்கும். அதே அன்பிளான்டா அந்த ஆங்கரை வந்து வெளிக்காட்டினோம்னா என்ன ஆகும்னா அது எக்ஸ்ப்ளோஷனா மாறிடும். எக்ஸ்ப்ளோஷன்னா என்ன? வெடிச்சு போயிடும். நமக்கே சொல்றோம்ல, பொங்கி வெடிச்சுட்டா அவ்வளவு கோவம் அவளுக்கு அப்படின்னு சொல்றோம்ல. வீடுகள்லயே நம்ம இதெல்லாம் சாதாரணமா பேசக்கூடிய வார்த்தைகள் தான். நான் எப்ப வந்து அந்த போஸ்ட்போன் பண்றேனோ, போஸ்ட்போன் பண்றேங்கிறத ஒரு கடமை மாதிரி செய்யறது கிடையாது. நான் எப்படி அதை போஸ்ட்போன் பண்றேன்னா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கோவப்படலாம். பட் பிஃபோர் தட் நான் என்ன பண்ணணும்? என்ன மாதிரிதானே அவர் நான் என்னையே அவரோட இடத்துல வச்சு பார்த்து எனக்கும் அந்த கோவப்படக்கூடிய அந்த கோவம் யார்கிட்ட காட்டணுமோ அந்த ஆசாமிக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அங்க என்ன ப்ராப்ளம் இதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணிட்டு சொன்னா பிரயோஜனப்படுமான்னு தெரிந்து கொண்டு சொல்வது அப்படிங்கிற இவ்வளவு விஷயத்தையும் நான் இந்த போஸ்ட்போன் பண்ற நேரத்துக்குள்ள 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நான் திங்க் பண்றேன். அதனால என்ன ஆகுது? என்னோட ஆங்கர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும் போது சொற்கள் கடினமாக இல்லாமல் தேவையானது மட்டும் வருது. பயனற்ற சொற்களை நான் யூஸே பண்றது கிடையாது. இனிமை இல்லாத சொற்களை நான் யூஸே பண்றது கிடையாது. எதை சொல்லணுமோ அதை மாத்திரம் சொல்லும் பொழுது அது கேட்கிறவங்களுக்கு உடனே ஏத்துக்கலனா கூட நீங்க நினைக்கலாம், நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப நல்லாதான் இருக்கு கேட்கறதுக்கு. நீங்க வாங்க ஒரு சிச்சுவேஷன் உட்கார்ந்து பாருங்க ஒரு பஞ்சாயத்துல, அப்ப பேசும்போது உங்களுக்கு தெரியும். நீங்க பஞ்சாயத்து பார்க்காத யாராவது இருப்பாங்களா? எல்லாரும் பஞ்சாயத்து பார்த்துருக்கோம். நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, உடனே ரியாக்ஷன் இல்லைனாலும் இந்த மனசுக்கு இன்னொரு குணம் இருக்கு. கொஞ்சம் ரிகலெக்ட் பண்ணி மெமரியிலேருந்து நோண்டி எடுத்து சுரண்டி சுரண்டி பழசெல்லாம் பெண்டி கிளறதெல்லாம் இந்த மனசுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்படி தனியா உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மனங்கள் பொறுமையாக சொல்லப்பட்டது என்னவோ அதை திங்க் பண்ணும். நான் அவசரத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டேன்னா நீ பண்ண நான் பண்ண ரெண்டும் சரியா போச்சு போயிட்டு வா அப்படின்ட்டு போயிடுவாங்க. நான் பேசாம இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த இடத்துல என்னுடைய பேசாம இருந்ததுக்கு அப்புறம் சொல்லக்கூடிய சொற்களுக்கு வேல்யூ ரொம்ப கூடிடும். அப்போ இன்னொரு வழி கூட சொல்றேன். இந்த ஆங்கரை வந்து எப்படி மேனேஜ் பண்றது? சிலதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதாவே கூட இருக்கலாம், ரெப்படிஷனா கூட இருக்கலாம். நான் சொல்றேன், ரொம்ப கோவமா இருக்கா யார் மேலேயா ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து வச்சு என்ன கோவமா அவ்வளவையும் எழுதி அந்த பேப்பரை கசக்கி போட்டுருங்க. தட் இஸ் ஒன் வே ஆஃப் மேனேஜிங் ஆங்கர் அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா பஞ்சிங் டெக்னிக், ஏதாவது ஒரு தலகாணியை வச்சு நல்லா குத்தி குத்தி என்னோட உடம்பு வழியாக அந்த கோபத்தை நான் வெளியேற்றேன். இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னொரு பர்சனும் நானும் ஒன்னா இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் அந்த பேசிக் அறிவு நமக்கெல்லாம் இருக்கு. எப்படி ஏன் ஒன்னா இருக்கும்? என் கண்ணு மாதிரி இன்னொருத்தர் கண்ணு இல்லை, என் மூக்கு மாதிரி இன்னொருத்தர் மூக்கு இருக்கு, என்னோட தலை மாதிரி இன்னொருத்தர் தலை இருக்கு. எதுவுமே என்னோடது மாதிரி இன்னொருத்தருக்கு இல்லைங்கிற போது என் மனசு மாதிரி இன்னொருத்தர் மனசு மட்டும் எப்படி இருக்கும்? ஆனா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே எங்க இருக்குன்னா, நான் எப்படி இருக்கேனோ அது மாதிரி அவங்க இருக்கு. நான் எந்த இதுல அறத்தை ஃபாலோ பண்ணேனோ அதே மாதிரி அவங்களும் அறத்தை ஃபாலோ. நான் என்னெல்லாம் வந்து நற்குணங்கள் கொண்டிருக்கேனோ அந்த நற்குணங்கள் எல்லாம் நான் பழகிறவங்கள்ட்ட எப்படி இருக்கும்? அதே ஒருத்தருடைய வாழ்க்கை, ஒருத்தருடைய சம்ஸ்காரம், ஒருத்தருடைய வளர்ப்பு, ஒருத்தருடைய வாசனை எல்லாம் மாறுறது இல்லையா? ஒருத்தருடைய திங்கிங் எல்லா விஷயங்களும் மாறும் பொழுது நாம எப்படி மத்தவங்களை நம்மள மாதிரியே தான் அவங்களும் இருக்கணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஒரு வார்த்தை சொன்னா காயப்படுறதுல மாத்திரம்தான் எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கும். ஆனா எக்ஸ்பிரஸ் பண்றதுல எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்காது. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தை நம்ம ஒருத்தர்கிட்ட கோபமா பேசினோம்னா எல்லாருமே அந்த கோபத்துக்கு ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. சில பேர் வேலை இல்லைங்கம்மா அப்படின்ட்டு போயிடுவாங்க.
சில பேர் அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு கண்ணுல ஜலம் வந்துரும், எனக்கு கஷ்டமா இருக்குன்னுவாங்க. சில பேர் அதை வேற மாதிரி திருப்பி பேசி ரியாக்ட் பண்ணுவாங்க. சோ வாங்கிக்கிறதுல ஒரே மாதிரி இருந்தா கூட ரியாக்ஷன் வேற வேற மாதிரி தான் இருக்கும். இந்த இந்த கோபம் அப்படிங்கிறது 2 இடங்கள்ல வருது. இன்னொரு அனாலிசிஸ் என்ன இடங்கள்ல வருது? ஒண்ணு, நம்மளை விட கொஞ்சம் வசதியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பெரிய இடத்துல இருக்கு, நமக்கு பாஸ் அப்படி வச்சுக்கோங்க, இல்ல வீட்டிலேயே நம்மளை விட பெரிய ஸ்தானத்துல இருக்காங்க, அவங்க கிட்ட நமக்கு ஒரு கோபம் வருது. காட்ட முடியுமாண்ணா? கஷ்டம்தான். காட்டிட்டு யார் ரொம்ப விலைக்கு வாங்கிடுது? ஏதோ பேசாம ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிற வரைக்கும் நல்லது, பேசாம இருங்க, அப்படிதான் நமக்கு தோணும். அப்ப நம்ம அதை காட்ட மாட்டோம். என்ன ஆகுது? அந்த எமோஷன்ஸ் பூரா வச்சு அடக்கி வச்சிருக்கோம். நம்மளை விட கீழ் நிலையில இருக்காங்க, நம்மளை விட யங்கரா இருக்காங்க, இல்ல ஆபீஸ்ல நம்மளை விட கீழே சபார்டினேட்டா இருக்காங்க, நம்ம வேலை சொல்ற இடத்துல இருக்காங்க, அவங்கள்ட்ட கோவம் வருது. அங்கேயும் நம்ம ஏதாவது சொல்லிட்டா நாளைக்கு வராம போயிட்டா என்ன பண்றது, நாளைக்கு ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆயிட்டா என்ன பண்றது, இப்படி பலவிதமான பயங்கள்னால அங்கேயும் காட்டணும். அந்த வேற எமோஷன்ஸும் சேர்த்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த இந்த எமோஷன்ஸ் மேல காட்ட முடியாத எமோஷனும் இருக்கு, கீழே காட்ட முடியாத எமோஷனும் இருக்கு. இதுக்கு பேர் தான் பென்ட் அப் எமோஷன்ஸ். எல்லா எமோஷனும் உள்ள உட்கார்ந்து நம்மள அழுத்துறது. அது என்ன ஆகுது? எங்கேயோ தேவையில்லாத இடத்துல போய் வெடிக்கிறது. ஆபீஸ்ல இருக்கிற கோவம் வீட்டுல வெடிக்கிறது, வீட்டுல இருக்கிற கோவம் ஆபீஸ்ல எவனையோ பழி வாங்குற மாதிரி வெடிக்கும். அப்போ ஆங்கர் அப்படிங்கிற இந்த ஆங்கர் இந்த சொல்லால மட்டும் வரது இல்ல, தெரியறது இல்லையா? சொல்லால மட்டும் வருது இல்லை, செயலாலும் வருது. நமக்கு கோபம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல, கோபம் இருக்கிற கோபத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நாம ரொம்ப தெரிஞ்சுக்கணும். தப்பா ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மள எங்க கொண்டு போடும்னா கில்ட்ல கொண்டு, குற்ற உணர்ச்சி நம்மள கொன்னு எடுத்திருக்கும். அதுக்கப்புறம் நம்மளால அதுல இருந்து மேல வரவே முடியாது. திரும்ப அந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்றதுங்கிறது நடக்கவே நடக்காது. சொல்ல முடியாது, என்ன வேணா ஆகலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ஒரு செக் டேன் வச்சு பொறுமையா அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இதை நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது அந்த கோவத்தை நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது நம்ம அதை ரொம்ப பொறுமையா அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ரைட்ஃபுல் ஆங்கரா கூட இருக்கும், நியாயமான கோபமா இருக்கும். நியாயமான கோபமா இருந்தால் கூட அதை சொல்ல வேண்டிய முறையும் செய்ய வேண்டிய செயலும் அது நமக்கு ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. பரிமேலழகர் என்ன சொல்றாருன்னா, இந்த வெகுளாமை அப்படிங்கிற இந்த அதிகாரத்திற்கு முன்னுரையாக அவர் ஒரு பாயிரம் எழுதும் பொழுது ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்ற. யாருக்கு இந்த வெகுளாமை கடைபிடிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த வாய்மையை நல்லா பின்பற்றாங்கன்னு வச்சுக்கோங்க, பொய்யே இல்லாத. நான் முன்னாடியே சொன்னேன், திருப்பவும் வாய்மைங்கிறத ரொம்ப கம்மியா நினைச்சுன்றாதீங்க. மனம், வாக்கு, காயம் இது மூன்றாலும் பொய்யொழுக்கமே இல்லாமல் வாழக்கூடியவர் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்படி ஒரு 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 ஸ்டேச்சரை போட்டாதான் இது புரியும், இல்லைன்னா புரியாது. அப்பேற்பட்ட ஒருத்தருக்கு அந்த நுண்மையாக போயிடும், அவங்களுடைய சென்சஸ் எல்லாம் ரொம்ப நுண்மையா போயிடும். ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இதுல தப்பு வந்துடக்கூடாது, அதுல தப்பு வந்துடக்கூடாது, அப்படிதான் அவங்களுடைய இது அவங்களுடைய நடவடிக்கை எல்லாமே இருக்கும். கரெக்டா இருக்கணும், பிக்சர் பர்ஃபெக்டா இருக்கணும் எல்லாமே. அப்படி ஆகக்கூடியவர்களுக்கு, அந்த மனசு ரொம்ப நுண்மையா ஆகக்கூடியவர்களுக்கு, புத்தி ரொம்ப கூர்மையா ஆகக்கூடியவர்களுக்கு யாராவது ஒருத்தர் இம்பர்ஃபெக்டா இருந்தா அதை பார்த்தாலே கோபம் வந்துடும். இது நேச்சுரல், என்ன சொல்றது, அந்த இவல்யூஷன் ஆஃப் மைண்ட், ஒன்றும் பண்ண முடியாது. அதனாலதான் சொல்ற, நீ வாய்மையை ரொம்ப பின்பற்றும் பொழுது மற்றவர்கள் அதை பின்பற்றவில்லை என்பது உனக்கு தெரியறச்சே, உனக்கு ஒரு கோபம் வரும் பாரு, அத நீ தவிர்த்துதான். இப்போ இங்க எங்க சொல்லியிருக்காரு? இத துறவுல சொல்லி ஒரு துறவியை எடுத்துக்கொண்டார். இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவர் தவம் தவம் பண்ணி தன்னுடைய இந்திரியங்களை எல்லாம் நிகிரகம் பண்ணி ஒரு கடுமையான தபஸோட இவர் படிக்கிறதுக்காக அல்லது படித்துக் கொண்டிருக்கிறார், அல்லது படித்து விட்டு துறவு வாழ்க்கையில் இருக்கிறார். ஏதோ ஒன்று. இவரை எதிர்க்க வரக்கூடியவங்க எல்லாரும் அதே மாதிரிதான் வராங்களா? இல்லையே, சாதாரண ஜனங்கள் தானே வராங்க. இவர் இருக்கிற மாதிரியே அவங்களும் இருக்கணும்னு அவங்களும் இருந்தாங்கன்னா அவங்க பக்கத்துல கடை போட மாட்டாங்களா? அவங்க எதுக்கு இவர்கிட்ட வராங்க ஆசீர்வாதம் வாங்க? இத புரிஞ்சுக்கணும். அந்த எதிர்க்க வரவங்க கிட்ட நாம அசாத்தியமான பொறுமையை கையாள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். இப்ப சுவாமியோட கோவிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, கர்ப்ப கிரகத்தை பார்க்கணும். உள்ள ஒரே
ஸ்மைல் தான், வேற ஒண்ணும் கிடையாது. சுவாமியோட சிலையில வேற ஸ்மைலை தவிர ஒண்ணுமே நீங்க பார்க்க முடியாது. எதிர்க்க வரவன் மகா திருடனாவும் இருக்கலாம், ரொம்ப பரோபகாரியாவும் இருக்கலாம், தர்மவானா இருக்கலாம், அதர்மியா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா யாருக்காவது ஸ்மைல், அவனை பார்த்தா இப்படிங்கிறதும் இவனை பார்த்தா இப்படிங்கிறதும் பண்றதா என்ன சுவாமி? அதுதான் அந்த விருப்பு வெறுப்பற்ற தன்மையை அவன் கையாள வேண்டும். அந்த துறவியானவன் அதுக்கு ஈக்குவலா அவன் ஆகணும். மனசு விருப்பு வெறுப்பே இல்லாம ஒவ்வொருத்தரையும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாம் தான் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கணும்னு எல்லாம் எதிர்பார்த்தா கோபம்தான் மிஞ்சும். அப்ப என்ன ஆகும்? இந்த கோபத்தினால என்ன ஆகும்னா, நீ அருளுடைமையிலேருந்து ஆரம்பிச்சு பண்ணினியேப்பா, அவ்வளவும் வேஸ்டா போயிரும். அதனால நீ இப்ப கோபத்தை கட்டுப்படுத்தத்தான் வேண்டும். கட்டுப்படுத்துதுன்னு சொல்றதை விட கோபத்தை கையாளத்தான் வேண்டும் அப்படிங்கறதான் இந்த அதிகாரத்தை எழுதியிருக்கிறார். வாய்மைக்கு அப்புறமா அப்படின்னு பரிமேலழகர் இதுக்கு அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். பாயிரத்துல இந்த விளக்கத்தை கொடுக்கிறார். கோபம் நம்மள மாத்திரம் அழிக்கிறதான்னு கேட்டா கிடையாது. சாரி, வெளியில இருக்கிறவங்களை மாத்திரம் அழிக்கிறதான்னு கேட்டா கிடையாது. அது நம்மளையும் சேர்த்து அடி. இப்ப நம்ம இதுல புராண கதைகள்ல கோபம் வராத ஒரு ரிஷி இருக்காரா? நீங்க பார்த்திருக்க முடியுமா? எல்லா ரிஷிக்கும் ஏதாவது ஒரு எபிசோடு இருக்கும். ஒரு சாபம் கொடுக்குற எபிசோடு இருக்கும், ஒரு அனுகிரகம் கொடுக்குற எபிசோடு இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதுல ரொம்ப ப்ரொஃபிஷியன்ட் யாரு அப்படின்னு சொன்னா விஸ்வாமித்திரர் தான். கோபம் நம்ம ஏன் இந்த காம ஏஷ குரோத ஏஷக்கு ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவர் தான். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ராஜரிஷிங்கிற பட்டத்துல இருந்து பிரம்ம ரிஷி பட்டத்துக்கு போகிறதுக்கு அவர் அத்தனை தபஸ் பண்ணிட்டு, அந்த தபஸ் பண்ணும் பொழுது தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு ஏதாவது ஒரு ஹிண்ட்ரன்ஸ் கொடுக்கணும். அவர் அதை கரெக்டா அதை அதுல இருந்து தாண்டி பார்க்கணும். இதுக்காகவே அங்கிருந்து மேனகையை அனுப்பு. காமம் முதல் எதிரி என்னன்னா, ஃபர்ஸ்ட் எதிரி காமம் தான். அது வந்தாச்சுன்னா அப்புறம் ஒன்னொன்னா அடுத்த. அதனால ஃபர்ஸ்ட் அதை உள்ள விடுறது. சோ மேனகையினால அவருக்கு தபஸ் போய் அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் தன்னுடைய நிலையை உணர்ந்து மீண்டும் தபஸ் செய்து அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த திரிசங்குவோட எபிசோடு அப்ப அவருக்கு கோபம். இப்ப இந்த காமம் குரோதம் இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா தவத்தை கெடுக்கிறது. இதுக்கு நம்ம புராணத்துல இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு ரிஷி கூட இதுக்கு தப்பிச்சவங்களே கிடையாது, எல்லாருக்கும் இது நடந்திருக்கு. அதனாலதான் இந்த கோபத்தை முதல்ல விழிப்புணர்வோடு கையாள வேண்டும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப விழிப்புணர்வுன்னு சொல்லும் போது நீங்க இன்னொரு விஷயம் புரிஞ்சு, வாட் இஸ் அவேர்னஸ்? ஃபர்ஸ்ட் எப்படி நான் அதை விழிப்புணர்வுங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, எனக்கு விழிப்புணர்வு இருந்தது அப்படின்னு சொன்னா கோபம் அப்படிங்கிறதும் நானும் வேற வேற அப்படிங்கிறது எனக்கு புரியும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த போன் யூஸ் பண்றோம். இந்த போன் நானா இல்ல, இந்த போனை நான் யூஸ் பண்றேன், சில விஷயங்களை பார்க்கறேன். அப்போ இதை நான் கையாளுறேன். இந்த போன் தான் கோபம் அப்படி வச்சு. இந்த போனை நான் கையாளுற மாதிரி கோபத்தை நான் கையாளுறேன். என்னுடைய கட்டுப்பாட்டுல அந்த கோபமானது இருக்கு. இல்லாத போனா இந்த கோபமே நானாக மாறிவிட்டேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய சுய கட்டுப்பாடு, சுய ஆதரவு இதெல்லாம் நின்று போயிடும். அது இல்லைன்னா என்னால ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா கூட என்னால இருக்கும். ஒரு சிச்சுவேஷனை எனக்கு ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு திறமையோ இல்ல ஒரு இதுவோ இருக்கவே இருக்க. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, கோபம் அப்படிங்கிற அந்த விஷயத்த எனக்கு என் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுக்கு நான் அதை பழகிக்கணும். ரௌத்ரம் பழகு அப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. ரௌத்ரம் கொள் அப்படி சொல்லல. அப்படி சொன்னா என்ன, ரெண்டு டிஃபரன்ஸ் என்ன? நீ கோவப்படு அப்படின்னு, கோபத்தை பழகு. பழகுறதுன்னா என்ன? கொஞ்சம் கொஞ்சமா எங்க காட்டணும், எவ்வளவு காட்டணும், எப்படி காட்டணும், எந்த விதத்துல காட்டணும், எல்லாம் டிஃபரன்ஸ் இருக்கு இல்ல. எனக்கு பயங்கரமா கோபம் வருது, வயசானவங்க வீட்டுல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட நமக்கு சில சமயங்கள்ல அவங்க குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணும். நாம ஒரு பரபரப்பான ஏதோ ஒரு வேலையில இருக்கும். அப்ப அவங்க கிட்ட கோபம் வரும். அந்த கோபத்தை நம்ம சாதாரணமா இருக்கிறவங்க கிட்ட காட்டுற மாதிரி காட்ட முடியுமா? காட்டினா அவங்க மனசு வேதனைப்பட்டதுன்னா அந்த வேதனையை மாத்த முடியுமா? அதுதான் இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு தான் அந்த ஆங்கர் வேற, நான் வேற அப்படின்னு வச்சு பார்த்தாதான், ஓ இவங்க கிட்ட இப்படிதான் நம்மளோட கவனத்தை காட்டணும் அப்படின்னு நாம ஒரு வரையறை வச்சுக்கணும். ரொம்ப கோபமா இருக்கு, பலார்னு அரையணும் போல இருக்குன்னு ஒரு பச்சை குழந்தை அரைஞ்சிட முடியுமா? அது அழுது கொண்டு இருக்கு அப்படிங்கிறதுனால, நம்ம வேலையெல்லாம் கட்டுறதுங்கிறதுனால அரைவோமா? அறைய மாட்டோம் இல்லையா? நம்ம அவேர்னஸோட இதுதான் அவேர்னஸ்ங்கிறது என்ன அப்படின்னா,
இந்த கோபத்தை நான் எவ்வளவு காட்டணும், எங்க காட்டணும், எப்படி காட்டணும், எந்த சந்தர்ப்பத்துல எந்த அளவுக்கு காட்டணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சு காட்டுறதுதான் அவேர்னஸ். பரிமேலழகர் சொல்ற துறவிக்கு முதல் தகுதி என்ன அப்படின்னா புலனடக்கம் தான் முதல் தகுதி. இந்திரிய நிகிரகம் தான். நம்ம கிருஷ்ணர் வரிசையா திருப்ப 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 இந்திரிய நிகிரகத்தை ஏன் சொல்றாரு அப்படின்னா, அது இல்லாம மன தூய்மை என்பது ஏற்படவே ஏற்படாது. இந்திரிய அஸ்ய அதிஷ்டானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க எல்லா பிரச்சனைக்கும் ராகத்வேஷத்துக்கு எது காரணம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதுன்னா, அத ரூட்ட பாரப்பா நீ, அது ரூட்டு உன்னோட இந்திரியங்கள் தான். அங்கதான் அதிஷ்டானம் இருக்கிறது, அங்கதான் அதுக்கு இருப்பிடம் இருக்கிறது அப்படின்னு. அதனால அந்த புலனடக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது யோகம். யோக பயிற்சி என்பது யோகம்ங்கிறது தான் இந்த தவத்துல வருது. முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, யமம் நியமம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் ஆசனம் இதெல்லாமே நம்ம அஷ்டாங்க யோகத்தை பத்தி எல்லாம் நம்ம இதுல கூட பார்த்தோம், கீதையில கூட பார்த்தோம். யோக பயிற்சி இது எல்லாமே எதுக்குன்னா மனதை ஒருநிலைப்படுத்துவது. மூன்றாவதாக துறவிக்கு மிக மிக முக்கியமானது என்னன்னா, துறவி எடுத்ததோட பர்பஸ் என்னன்னா தத்துவத்தை அறிந்து கொள்வது. அந்த தத்துவ ஞானம். இந்த மூன்றுக்கும் ஆன அடிப்படைகள். இந்த அடிப்படை என்னன்னா அவருடைய மனம். இந்த மனம் அருளுடைமை தொடங்கி ஒவ்வொரு அதிகாரியும் இதுக்கு அப்புறமும் இருக்கு. நம்ம இன்னா செய்யாமை கொல்லாமை எல்லாமே இந்த மனதை பக்குவப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்கள் தான் அப்படின்னு இருக்கு. இன்னொரு ஒரு அழகான ஒரு பாயிண்ட சொல்றார் பரிமேலழகர். இந்த வெகுளாமை அப்படிங்கிற இடத்துல கோபப்படுவதற்கான காரணம் இருந்தா கூட கோபப்படாம இருக்கிறதுக்கு பேருதான் வெகுளாமை அப்படின்னு. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பிளனேஷன். எனக்கு எல்லா ரைட்டும் இருக்கு, நான் என்ன வேணா பேசலாம், அந்த இடத்துல கூட பேசாம இருக்கு. சில சமயம் நம்மளோட சைலன்ஸ் மத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். என்னடா இது, என்னவும் சொல்லிட்டா கூட பரவாயில்லையே, சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படி இருக்கும். சொல்லிட்டா ரொம்ப ஹார்ஷா போயிடுங்கிறதுனால நம்ம சைலண்டா இருக்கும். சைலன்ஸ் கூட ஒரு விதமான எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆங்கர் தான். ஆனா இந்த இடத்துல என்னன்னா ஹேண்டில் பண்றதுங்கிறது சைலன்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மௌனம் பரம ஔஷதம். பெரிய ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கு, நாமளும் சேர்ந்து சத்தம் போட்டு கத்தி ஒன்னும் நடக்க போறது இல்லைன்னா கம்முன்னு பார்த்துட்டு இருக்கலாம், ஒரு பார்வையாளனாக இருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. சில உதாரணங்கள் உங்களுக்கு நான் இல்லறத்திற்கு பொருத்தமானதாக சொல்லிருக்கேன், சில உதாரணங்கள் துறவரத்துக்கு பொருத்தமானதாக சொல்லிருக்கேன். எந்த மாதிரியான உதாரணங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, மனத்துக்கு இது எந்த அளவுக்கு பகைவனாக இருக்கிறது, கோபம் என்பது பகைவனாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நாம இதுவரைக்கும் முகவுரையாக டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம முதல் குறட்பாக நம்ம படிக்கலாம். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். ஈஸி தானே இந்த குறள். ரொம்ப உடனே சொன்ன உடனே புரியுற மாதிரி இருக்கக்கூடிய குறளா. சினத்தை செல்லிடத்து, சினம் செல்லிடத்து காப்பான் காப்பான், இப்படி படிக்கணும். அன்வயம் எப்படின்னா, சினம் செல்லிடத்து காப்பான் காப்பான், அல்லி ஒரு கொஸ்டினா போட்டுட்ட. கொஸ்டின் மட்டும் இல்ல, அது ஒரு நக்கலான கொஸ்டின். செல்லிடத்து, எங்க என்னுடைய கோபம் செல்லுபடி ஆகுமோ அந்த இடத்துல நான் கொஞ்சம் பகுத்தறிவோட என்னுடைய, நான் இப்ப கோபப்படுத்த வெளிப்படாம இருக்கிறதே நல்லது, அதை நான் காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு நான் காத்துக்கொள்வேன் என்றால், உண்மையிலேயே கோபத்தை காப்பது என்பது அதுதான். அவன்தான் கோபத்தை காத்தவனாகிறான், காப்பான். 2 காப்பான் போட்டிருக்காரு இல்லையா, செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான். சினம் செல்லிடத்து காப்பான் கமா காப்பான் அப்படி எழுதினீங்கன்னா டக்குன்னு அர்த்தம் புரிஞ்சு. அவன் தான் காப்பான். மத்த அல்லிடத்து, என்னோட கோபம் செல்லுபடியே ஆகாது, சில இடத்துல ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, நீ என்ன பண்ணாலும் ஒன்னும் நடக்காது. அப்படி இருக்கிற இடத்துல நீ காத்தா என்ன காப்பாக்கால் என்னப்பா, நீ அதுக்கு என்னத்துக்கு பெருசா பெருமை என்ன உனக்கு வேண்டி கிடக்கு, பயங்கர கோபம் வந்துருக்கு, ஒரு வார்த்தை பேசலையே, மேனேஜர் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு? அவன் போட்டுருவான் அடுத்த நாடு, வேற வேலை பாரியா நீ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவான். அங்க காட்ட முடியுமா? வீட்டுல பெரியவங்க கிட்ட, வீட்டுல பெரியவங்க எல்லாம் யாரும் இங்க மதிக்கிறது கிடையாது. அதனாலதான் அந்த எக்ஸாம்பிள்ல நான் சொல்றதே இல்லை. எங்க யார் வீட்டுல மதிக்கிறாங்க? ஒருத்தர் வீட்லயும் எந்த பெரியவங்களையும் யாரும் மதிக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஆபீஸ் நாளாவது புரிஞ்சிடும் டக்குன்னு நமக்கு, அதனால சொல்றேன்.
நமக்கு வேலை முக்கியம் இல்லையா? சாப்பாடு முக்கியம், பணம் முக்கியம். அதனால அந்த விஷயத்துல ஒரு முக்கியத்துவம் இருக்கு எல்லார்கிட்டயும். அதனால மேனேஜர் கிட்ட காட்ட முடியுமா கோபத்தை? நான் காட்ட மாட்டேன். அந்த இடத்துல வந்து செல்லாத இடமா போச்சு. செல்லும் இடம்ங்கிறது அப்பனா எது அப்படின்னு என்ன சொல்ற? நம்மளை விட எளியவர்கள் அல்லது நம்மளை விட இளையவர். இந்த எளியவர்கள் அப்படிங்கிறது சமுதாயத்துல இருக்கலாம், பொருளாதார ரீதியில இருக்கலாம், இல்ல ஒரு அலுவலகத்துல என்னை விட கீழே இருக்கலாம், இல்ல ஸ்தானத்துல நம்மளை விட கீழே வீட்டுல இருக்கிறவங்களா இருக்கலாம், இளையவர்களா இருக்கலாம், எனக்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கலாம், வயசு வித்தியாசம் கம்மியா இருக்கிறவங்களா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. இந்த இடத்துல எல்லாம் என்ன ஆகும்னா, நம்ம கோவப்பட்டாலும் அவங்களுக்கு சில பேர் வந்து இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஐயோ கோவமா சொல்லிட்டாங்க, சரி நம்ம கொஞ்சம் மாத்திக்கலாம், நம்மளோட நம்மகிட்ட தான் ஏதோ தப்பு இருக்கு போல இருக்குன்னு நினைப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, டிஃபென்ஸ்க்கு வந்துருவாங்க. இல்ல இல்ல நீங்க சொல்ற மாதிரி நான் கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது, நான் எப்படியோ அப்படி, நான் அப்படி அப்படின்னு ஒரு தன்னை பத்தின ஒரு பிக்சரை கொடுப்பாங்க. சோ எப்படியா இருந்தாலும் நம்ம இந்த கோவம் வந்து ஒண்ணும் பிரச்சனையே பண்ணாது. நம்ம ஏதோ கோவத்தை காமிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதுதான் அல்லிடத்து. அங்க காக்கிங்கன் காவாக்காரியன். நீ காத்தா என்ன, காக்கலைன்னா என்னப்பா? ஒன்னும் ஆகலையே, உனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆக போறது இல்ல, உன்ன ஒண்ணும் வெளியில துரத்த போறது இல்ல, உன்னை விட சபார்டினேட் கிட்ட நீ கோவத்தை காமிச்சுன்னா உனக்கு வேலையா போயிட போறது கிடையாதே. அப்ப நீ அந்த இடத்துல காத்தினா என்ன, காத்தலைன்னா என்ன? இதே விஷயத்த நம்ம இதுல பார்த்தோம். அருளுடைமையில கடைசியில ஒரு குறள் பார்த்தோம். வலியார்முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. எப்பப்பா இரக்கத்தை நீ காட்டுவ? என்னை விட பெரியவன் என்கிட்ட என்ன காட்டணும்னு நான் எதிர்பார்க்கிறேனோ அதை நான் காட்டணும். அதானே அதுக்கு அர்த்தமாச்சு. அப்ப நான் என்னை விட சின்னவன் கிட்ட நான் கோவப்பட வேண்டாம் அப்படின்னு நான் எப்ப முடிவெடுப்பேன்? என்னை விட பெரியவன்கிட்ட கோவத்தை காட்டுறதுக்கு எனக்கு முடியல அப்படிங்கிற போது நான் எதுக்கு என்னை விட கீழே இருக்கிறவங்க கிட்ட போய் என்னோட கோவத்தை காமித்து கொண்டு இருக்க முடியும்? இருக்கணும், தேவையில்லை இல்லையா? அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் நம்முடைய கோபத்தை காட்டி புண்ணியமே கிடையாது. ரோட்ல போயிட்டு இருக்கோம், இப்போ நம்ம போலீஸ்கார் நிறுத்துறாரு, ஏதோ நம்ம ஒரு இது இல்ல, ஹெல்மெட் இல்ல, எதுக்கோ இல்ல, ஓரமா வா அப்படிங்கிறாரு. அங்க வந்து நம்ம அவர்கிட்ட அதெல்லாம் வாய் சண்டை போட்டோம்னு வச்சுக்கோங்க, கொண்டு வா அவன் வண்டியை கொண்டு வந்து ஸ்டேஷன்ல விட்டுட்டு பேசாம ஒரு ஓரமா உட்காருவா அப்படின்னு உட்கார வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. பண்ணுவோமா அந்த வேலையை? நம்ம அவர் நம்மை விட அதிகாரம் படைத்தவராக இருப்பது காரணத்தினால் நம்ம என்ன பண்ணுவோம்? சார் சார் சாரி சார் எப்படியா சார் 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 சார்னு ஏதாவது சொல்லி காசை கொடுத்தோ இது பண்ணியோ வந்துருவோம். அங்க இருந்து ஃபைனை கட்டிட்டு வந்துடும். அங்க மேல இருக்க அதுக்கு நம்மளை விட அதிகாரத்துல மேல இருக்கிறவங்க கிட்ட நம்மளுடைய கோபம் என்பது செல்லுபடி ஆகவே ஆகாதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நம்ம இன்னொரு குறள் படிச்சிருக்கோம், கனெக்டிவிட்டி பாருங்க. இந்த குறளுக்கும் இன்னொரு குறள் நம்ம இதுல படிச்சிருக்கோம். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. அங்க பணிவுடையன் இன்சொலன் ஆதல் அப்படிங்கிறதுக்கு இந்த இன்சொலன்ங்கிறது யார்கிட்ட அப்படின்னு ஒரு விஷயம் படிச்சோம். நான் ஞாபகப்படுத்துறேன். நம்ம விட மேல இருக்கிறவங்க கிட்ட பணிவா இருக்கிறது, நம்மளை விட கீழே இருக்கிறவங்க கிட்ட இனிய சொற்களால பேசு, அவங்க கிட்ட கைண்டா பேசு. இனிய சொற்கள்னா நல்ல வார்த்தைகள் பேசு, அவங்கள ஹர்ட் பண்ணாம பேசு. அதுதான் வந்து ஒருவனுக்கு அணி அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்மளை விட மேல இருக்கிறவங்க கிட்ட நம்ம பணிவாத்தான் போறோமே தவிர நம்ம கோபத்தெல்லாம் காமிச்சு நம்ம வீர சாகசத்தெல்லாம் அங்க காட்டிட்டு இருக்கிறது கிடையாது. எங்க காட்டுவோம் அப்படின்னா, எங்க நம்மளுக்கு வந்து நம்மளை விட கீழே ரொம்ப வீக் பீப்புள் யார் எங்க இருக்காங்களோ அவங்க கிட்டதான் காட்டணும். நம்மளை எதிர்க்க திராணி இல்லாதவங்க கிட்டதான் காட்டணும். நம்ம எதிர்க்க திராணி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா கப்புன்னு அடங்கிட்டு பேசாம போயிடும். அப்படித்தானே எல்லாருடைய இதுவுமே இருக்கு இல்லையா? வேலை ஆகணுங்கிற இடத்துல நம்ம காட்ட மாட்டோம். ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அவங்களாலதான் வேலை ஆக போறது அப்படின்னா அவங்க கிட்ட வந்து நம்ம கோபத்தை காட்ட மாட்டோம். இது இல்ல, புத்திசாலித்தனமே இல்லை, நமக்கு அப்புறம் வேலை நின்று போயிடும் இல்லையா? அதனால அப்பவும் காட்ட மாட்டோம். எதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, செல்லிடத்துங்கிறது என்னது, செல்லாத இடத்துங்கிறது என்னது, அந்த பகுத்து சொல்றேன் அந்த விஷயத்தை உங்களுக்கு. செல்லாத இடம் அப்படிங்கிறது என்னை விட மேல இருக்கக்கூடியவர்களிடம் எனக்கு கோபம் செல்லாது, நான் கோபத்தை காமிச்சு ஒரு புண்ணியமும் கிடையாது. அதனால மேற்கொண்டு தீயதுதான் வரும். அடுத்த குறள்ல அதை சொல்லிட போற. நீ காமிச்சேன்னு வச்சுக்கேன், உனக்கு தீயதுதான் வரும். ஆனா அத ஞாபகம் வச்சுக்கோப்பா, 2 சைடும் உனக்கு தீயதுதான் வரும். ரொம்ப அழகான குறட்பா. இந்த ஃபர்ஸ்ட் குறட்பாவுல அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, நீ மேல காட்ட முடியாது, கீழே காட்டி என்ன பிரயோஜனம் உனக்கு? நீ அப்போ எந்த இடத்துல உன்னால காட்ட முடியாதோ இன்னொரு இடத்துல காமிச்சு பெருமைப்பட்டுக்கிறது, நான் கோவப்பட்டுட்டேங்கிறத சொல்றதுல என்னப்பா பெருமை இருக்கு உனக்கு அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு கேட்கிறேன். இங்க துறவிக்கு ஏன் சொல்லியிருக்காரு இதன்னு பார்த்தா, ஒரு துறவி இருக்கார், அவர் எங்க கோபத்தை காட்டுவார்னா, தன்னை விட மெலியாருங்கிறது துறவிக்கு என்ன அப்படின்னா, தன்னை விட தவத்தில் மெலியார். அழகா விளக்குறார்.
பரிமேலன். இப்ப நாம வந்து நமக்கு எக்ஸாம்பிள் கோபம்னாலே நமக்கு எக்ஸாம்பிள் ஜென்ரலி இல்லறத்தான வச்சுதான் எக்ஸாம்பிள் வந்து நிறைய வரும் நமக்கு. ஆனா இருக்கிறது வந்து துறவரவியல்ல இருக்கு. அதனால நம்ம அதையும் சேர்த்து சிந்திக்கணும். அதுதான் தர்மம் இல்லையா? இப்ப அங்க துறவிக்கு என்னன்னா, நான் வந்து ஒரு ரொம்ப வருஷமா நான் துறவியா இருக்கேன். இப்பதான் துறவுக்கு வந்திருக்காரு ஒருத்தர். அவர் தன்னை விட மெலியார். எனக்கு துறவுனால நிறைய, எனக்கு தவத்தினால நிறைய ஆற்றல் இருக்கு. எனக்கு எல்லா சித்திகளும் கிடைச்சிருக்கு. அவர் இப்பதான் தவம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருக்கு இன்னும் சித்திகள்லாம் வரல. அப்ப அவர் என்னை விட மெலியார். நான் எனக்கு ஏதாவது கோபம் இருந்ததுன்னா அவருக்கு இதமா பதமா சொல்லி அவருடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணணுமே தவிர்த்து நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா அவர் மேல என்னுடைய கோபத்தை காட்டுவது என்பது கீழ்த்தரமா. துறவியாக இருந்தாலுமே கூட தன்னை விட கீழாக இருக்கக்கூடிய இன்னும் அந்த அந்த பக்குவத்தை அடையாதவர்களிடம், நான் முன்னாடியே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். துறவியை பார்க்க வரக்கூடியவர்கள் இல்லறத்தார் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இன்னும் பக்குவம் இருந்திருக்காது நிறைய பேர். அவங்க கிட்ட போய் நம்மளுடைய கோபத்தை காமிச்சு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது இல்லையா? அப்ப அவங்களை என்ன பண்ணணும்? நல்ல வார்த்தைகள் சொல்லி அவர்களுக்கு நன்மையை செய்ய ஹிதமாக பேசணும். அதுக்காக தான் துறவிக்கு வந்து அந்த இந்த வெகுளாமைங்கிறத பழகிக்கணும் அப்படின்னு சொல்றது. ஏன்னா கோபம் தான் வரும். நம்ம வந்து ஒரு முறையான ஒரு ஆச்சாரங்கள் இல்லாமல் ஒருவர் வருகிறார் அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம பார்க்கும்போது எப்படி எப்படி இருக்கும் அவருக்கு? இந்த இங்க இங்க இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாம என்ன பாக்குறதுக்கு வந்திருக்காரு ஒருத்தர், ஒரு துறவி இருக்காரு, அவரை பாக்குறதுக்கு வராரு அப்படின்னு சொன்னா அவருக்கு நேச்சுரலா கோபம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்? அந்த இடத்துல தன்னை விட மெலியவர்களிடம் உன் கோபத்தை காண்பித்து என்னப்பா பிரயோஜனம்? உன் தபஸ் போயிடுமே, பெரிய கேபிட்டல் லாஸ் ஆயிரும். திருப்ப முதல்ல இருந்து ஸ்கொயர் ஒன்ல இருந்து நீ ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் இல்லையா? அதனாலதான் சொல்ற, செல்லிடத்து காப்பான் தான் சினம் காப்பான். என்னை விட எனக்கு வந்து எங்க செல்லுபடி ஆகுமோ அங்க நான் சினத்தை காக்க வேண்டும். எனவே எங்க செல்லுபடி ஆகாதோ அங்க நான் சினத்தை காத்தாலும் ஒண்ணுதான், காக்காட்டாலும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டேன். 2வது குறள் இது இன்னும் அழகா விளக்கம் படிக்கலாம். செல்லா இடத்து சினம் தீது செல்லிடத்தும் இல் அதனின் தீய பிற. அருமையான குறள் இது. செல்லா இடத்து சினம் தீது. எனக்கு எங்க செல்லக்கூடியதோ அந்த இடத்துல நான் என்னை விட மெலியார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, என்னை விட கீழே இருக்கிறேன், அவங்க கிட்ட நான் கோவப்படலாம். ஆனா நான் கோபத்தை கையாளாம இருக்கும் போது, கோவப்படலாம்னா என்ன அர்த்தம்னா எனக்கு கோபம் கேட்டா தீது அப்படின்னு. செல்லா இடத்து காக்கின்யன் காவாக்கான் என்னன்னு தானே கேட்டார் போன குறள்ல என்ன கேட்டார்? நீ செல்ற இடத்துல பரவாயில்லப்பா, சாரி செல்லும் இடத்துல வந்து நீ கோவப்படுற, செல்லா இடத்துல நீ காக்கின்யன் காவாக்கான் என்ன அப்படின்னு சொன்னார். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான். அல்லிடத்துங்கிறது செல்லாத இடம். இப்ப செல்லா இடத்துல நீ சினத்தை காமிச்ச அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா எனக்கு தீது ஏற்படும். செல்லா இடம்ங்கிறது, சாரி தப்பா சொல்லிட்டேன், செல்லா இடம்ங்கிறது என்னை விட உயர்ந்தவர்கள். அங்க என்னுடைய கோபமானது செல்லாது. அங்க நான் காமிச்சேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அது எனக்கு தீமையை விளைவிக்கும். எனக்கு தெரியும் அதோட ரிப்பர்கஷன்ஸ் அப்படித்தான் இருக்கும். செல்லும் இடத்துல நான் காட்டலாமா அப்படின்னா, செல்லும் இடத்தில் கூட அதை காட்டிலும் தீயது ஒன்று இல்லை. செல்லும் இடத்திலும் அதனின் தீய பிறையில், அப்படி படிக்கணும். செல்லா இடத்து சினம் தீது, தட் இஸ் டிக்ளேர், உனக்கு தெரிஞ்சு போயிட்டு. செல்லிடத்தும் அதனின் தீய பிறையில், அதை விட தீமை செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று கிடையாது. இப்ப நம்மளை விட வலியவர்கள் மீது கோபம் வந்தது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? இப்ப எனக்கு பாஸ் இருக்காரு, நான் போய் எனக்கு பயங்கரமா கோபம் வருது, அவரை பிடிச்சி தானே அப்படின்னு திட்டி விட்டு என்ன பண்ணுவார் அவரு? எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பார். நீ வந்து டிசோபீடியண்டா இருக்க, இன்சபார்டினேஷன், உனக்கு மேமா கொடுக்குறேன், அத்தை கொடுக்குறேன், எத்த கொடுக்குறேன், எனக்கு சஸ்பென்ஷன் எல்லாம் வரும். அப்ப எனக்கு என்ன கிடைக்கிறது? தண்டனை. அதே ஒரு தவம் நிறைந்த ஒருவர்கிட்ட போய் நான் வந்து என்னோட கோபத்தெல்லாம் காட்டுறேன்னா சாபம் கொடுக்கும். சோ ஏதோ ஒரு வகையில அதுவும் எனக்கு தண்டனையாகத்தான். என்ன ஆகும்? இந்த உலகத்துல என்னுடைய சந்தோஷம் போயிடும். அப்போ இம்மையினி நான் துன்பத்தை அனுபவிப்பேன். எங்க? செல்லா இடத்துல. நான் செல்லா இடத்தில் காமிக்கிறேன். எனக்கு கோபம் செல்லாதுன்னு தெரிஞ்சு கூட வலியவர்களிடம் என்னுடைய கோபத்தை நான் கொண்டு காட்டினேன்னு சொன்னா அதனுடைய பலனை நான் இந்த ஜென்மத்திலேயே அனுபவித்து விடுவேன், எனக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் காரணமாக.
இது ஒரு பாயிண்ட். அப்ப என்னை விட கீழே இருக்காங்க. அந்த கோபம் எல்லாம் செல்லும். அப்ப நான் காட்டலாம். அப்படி எனக்கு ஒரு லீவரேஜ் இருக்கு. அந்த இடத்துல நான் காமிக்கிறேன். மெலியார் மேல் கோபம். அந்த மெலியார் கிட்ட கோபத்தை காமிக்கும் போது என்ன ஆகுது? அதுவும் எனக்கு தான் தீது வருது அப்படிங்கிற வள்ளுவர். எப்படி வருது அப்படின்னு இப்படி நான் அப்படி காமிச்சேன் அப்படின்னு சொன்னா, போயும் போயும் அப்ராணி கிட்ட போய் கோபத்தை காட்டுறானே, இதெல்லாம் ஒரு ஆளா? இன்னும் என்ன ஊரே பழிக்கும். பழிக்குமா பழிக்காதா? எதிர்க்க திராணி இல்லாதவர்களிடம் நம்முடைய கோபத்தை காட்டும் பொழுது இந்த உலகம் நம்மை பழிக்கும். செயற்பாலதோறும் அரணே ஒருவர்க்கு உயர்ப்பாலதோறும் பழின்னு அரண் வலியுறுத்தல்ல சொல்லியிருக்கு. அப்படி நான் ஒரு பழியை சுமக்க வேண்டும். இம்மை பலன் என்னன்னா பழி சுமந்த ஒரு வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, அது ஒரு பாவம் அப்படிங்கிறார் வள்ளுவர். நீ அத உன்னை விட எதிர்க்க திராணி இல்லாத ஒரு ஆளுகிட்ட உன்னோட கோபத்தை நீ காமிச்ச அப்படின்னு சொன்னா அது ஒரு பாப காரியம். அந்த பாவம் என்ன ஆகுது? மறுமையில் உன்னை அஃபெக்ட் பண்ணும். பாவம்ங்கிறது இம்மையில அஃபெக்ட் பண்ணலாம், மறுமையிலையும் அஃபெக்ட் பண்ணலாம். ஆனா மோர் சான்சஸ் டு அஃபெக்ட். மறுமையையும் அது பாதிக்கும். இந்த இப்ப நமக்கு பாதிக்கலனாலும் மறுமையில கூட வந்து பாதிக்கிறதுக்கான இது இருக்கு, வாய்ப்பு இருக்கு. இந்த பழி பாவத்தை பத்தி முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். ஆகையால போன குறள்ல அல்லிடத்து காக்கின்யன் காவாக்கான்யன்னு ஒரு கிண்டலா கேட்ட விஷயத்த இங்க கிளியர் பண்ணிட்டார். அல்லிடத்தும் நீ காத்துத்தான் ஆக வேண்டும் அப்பா. அல்லிடத்தில் நீ முக்கியமாக காக்கணும். ஏன் என்று சொன்னால் அங்கதான் உனக்கு பழி பாவம் 2 பிரச்சனை வரும். இம்மையும் போச்சு, மறுமையும் போச்சு. நீ செல்லிடத்துல நீ காக்கல அப்படின்னு சொன்னா இம்மை பயன் மட்டும்தான் உனக்கு தண்டனைங்கிறது இருக்கும். அதனால தான் ஆக வேண்டும். இரு இடங்களிலும் இந்த சினமானது ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்க. மேற்கொண்டு இருக்கக்கூடிய குரட்பாக்களின் கருத்துக்களை எல்லாம் நாம அடுத்த வாரம் சத்சங்கத்துல நம்ம படிக்கலாம்.